ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் நமது இந்திய அரசின் இனிமையான குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் விலாவாரியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களோட நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. நீங்கள் ஒருவேளை இந்த ராசிக்காக இல்லாமல் வேறு ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு உங்கள் ராசி நேம் நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுன்னாலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உள்ளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் 2 விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. 1. 2வது, எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. குறுக்க வழியை பயன்படுத்தாதீங்க. இந்த 2 விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல நாளாக உங்களுக்கு அமைப்பெறும் நண்பர்களே. முக்கியமாக நமது ராசிக்காரர்கள் பொதுவாக ஒரு டவுட்டை கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன் இப்பயே. என்னென்னா, எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ராசி பலன்கள் சில பலன்கள் பலிக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது எதுக்காக அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் சூப்பராகவே இருந்தாலும் அது பலிக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்கணுங்க. முதலாவதாக குலதெய்வ வழிபாடை கட்டாயமாக நீங்கள் மேற்கொள்ளணுங்க. வருஷத்துக்கு 2 தடவையாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 2வதாக முன்னோர் வழிபாடு ரொம்ப அவசியம். ஸோ இந்த 2மே நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய கிரக அமைப்புகள் முழுமையான பலனை உங்களுக்கு வாரி தரும். 2வதாக உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் நமது ராசி பலன்களை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புகள் காரணமாக சில பலன்கள் உங்களுக்கு பலிக்காமல் போகலாங்க. அதற்காக நாம் பொய் சொல்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது. இது பொதுவான ராசி பலன்கிறது நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நண்பர்களே. இது பொதுவான ராசி பலன்கிறதுனால உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் காரணமாக சில எக்ஸ்ட்ரா பலன்கள் கூட கிடைக்கலாம், சில பலன்கள் நடக்காமல் கூட போகலாம். அதற்காக நாங்கள் பொய் சொல்கிறோன்னு சொல்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் கண்டிப்பாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் நண்பர்களே. மேலும் நான் சொன்ன 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான கிரக அமைப்புகளுக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நண்பர்களே. ஸோ அதை புரிந்து கொண்டு நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். ஒருவேளை 1 மாத காலம் நீங்கள் நமது சேனலோடு இணைந்திருந்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். நமது ராசி பலன்கள் குறித்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும் நண்பர்களே. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 1 மாத காலமாவது நம்மோடு இணைந்திருங்கள். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கவனிச்சிங்கன்னா, சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரக அமைப்புகளை பொறுத்து நான் நெகட்டிவான சில கமெண்ட்ஸை கூட நான் சொல்லுவேன் நமது ராசி பலன்களில். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை சொல்லும்போது அதுவும் உங்களுக்கு நடக்காமல் கூட போகலாங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்க நண்பர்களே. நான் நெகட்டிவான சில விஷயங்களையும் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ராசி பலன்களை முழுமையாக சொல்லணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஸோ நெகட்டிவான சில விஷயங்களை நான் சொல்கிறதுனால அது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும்னு நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. அது நடக்காமலேயும் போகலாம். அப்புறம் எதுக்காக நமது ராசி பலன்களை நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, முக்கியமாக ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல் தான். அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நமது ராசி பலன்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள்ங்க. மேலும் நமது இந்திய அரசின் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் குடியரசு தினம் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் 11ஆம் இடத்தில் குரு பகவான் சந்திரனுடன் இணைந்து காணப்படுகிறார். இது பெரிய யோகமான அமைப்புங்க. மேலும் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய பெரிய யோகத்தை ஏற்படுத்தி தருதுங்க. இத்தகைய 2 விதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் வலுவாக காணப்படுது நண்பர்களே. எனவே தொழில் இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் நல்ல முன்னேற்றங்களை பெறும். மேலும் உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்னும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லும். மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் அமையும் என்பதால் அனைத்து விதமான இன்டர்வியூவும் இந்த தினம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளும் தேவையான உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. இப்பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி தொழில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆனந்தமான ஒரு நாளாக உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களிலும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பிலும்
அனைவருக்கும் கண்டிப்பாக அமையும். ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிக சம்பளத்தோட புதிய பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளை உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் நிறைய வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு பரிசுகள் கொடுக்கவும் அவரிடமிருந்து பரிசுகள் பெறவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு நல்ல நாள் தான். ஆனால் அடிக்கடி இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதலர் மீது தேவையில்லாமல் அன்பு காட்டுவது, அவர் செய்யும் தவறுகளை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வதை கூடாது நண்பர்களே. தேவையான நேரத்தில் கண்டிப்பும் செய்ய வேண்டும். இதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரதுக்கு, உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பலன்கள் தினமும் வரதுக்கு நீங்க இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா அது முடியும். மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்க கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி, மறக்காம நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மஞ்சள் கலர் லக்கேஸ் கலராக அமையும். மேலும் இன்றைய தினம் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது ரிஷபராசி நண்பர்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைவதனால மன நிம்மதி பெறுவீங்க. எப்பேற்பட்ட கடனையும் இன்றைய தினம் குறைவதனால கண்டிப்பாக உங்களுக்கு மன துயரங்கள் எல்லாம் நீங்கி மன கஷ்டங்கள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இன்றைய தினம் நுட்பமான சில நுணுக்கங்களை உங்களது தொழிலில் அல்லது அலுவலக பணியில் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அதுவும் உங்களது வேலைகளுக்கு மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கு உதவிகரமாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இப்போது அமையுதுங்க. எனவே மெடிக்கல் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் யோகமான நாள்னு சொல்லலாம். உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு ஊன்றுகோலாக ஒரு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுனால கண்டிப்பாக தயங்காமல் அவர்களுடைய உதவிகளை கேட்டு பெற்று செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவு பெருகும் நாளாக அமைப்பெறுவீங்க. நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல புதுவிதமான ஒரு தேடல் இருக்குங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக, உங்களோட தொழில் சம்பந்தமாக புதிய ஆராய்ச்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. இன்றைய தினம் அதில் உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பாராட்டுகளும் அள்ளக்கூடிய யோகம் இருக்கு. எனவே மதிப்பு மரியாதை பாராட்டுகள் குவியக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க. அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.